திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பேச போகிறோம்னா ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம ட்ரக் லார்டு யுவன் இருக்கார்ல, அவர் இன்ஸ்டாகிராமில் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ், ஒரு தகவல். சரி, நானும் போய் செக் பண்ணி பார்த்தா உண்மையிலே காணோம். என்ன கதை ஏது கதைன்னு பார்த்தோம்னா, இப்போ கோட் படத்துலேருந்து விசில் போடு சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல, அதுக்கு ஒரு மிக்ஸ்டான கலவையான விமர்சனம்னு சொல்கிறத விட வெகுஜன மக்களையும் இல்லை விஜய் ஃபேன்ஸையுமே நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நிறைய அப்யூசிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதனால் யுவன் இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியே போனதா ஒரு நியூஸ் சமூக வலைதளங்களில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. எப்பா 120 இல்லை 500 வாட்டியும் சொல்கிறேன்ப்பா, பேப்பரில் கூட எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்குறேன்ப்பா. நான் வரமாட்டேன், இது என்னுடைய இடம் கிடையாது. பார்த்தா அவர் ஈவினிங்கே ஒரு ட்வீட்டை போட்டு விட்டார். இந்த மாதிரி அது ஒரு டெக்னிக்கல் எரர், நத்திங் டு வரி அபவுட் இட், திரும்ப வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். உடனே ஆப்போனன்ட் ஃபேன்ஸ்லாம் வழக்கம் போல் இந்த தப்பை இவங்க மட்டும் தான் பண்ணுற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட படைப்பை வெளியிடும் போது அதோட அவுட்கம் நல்லாவும் வரலாம், இல்லை மோசமாகவும் வரலாம். அது எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டால் அது கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலேயும் தப்பு இல்லை. ஆனால் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த கிரிட்டிசைஸை நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வைக்கிறோமோ அப்போ தான் அந்த கிரிட்டிசிசம் ஏற்றுக்க தோணும் அவங்களுக்கும். அது அப்யூசிவாக சொன்னோம்னா, ஒரு ஹேட்ஃபுல்லாக சொன்னோம்னா, அது நம்ம வைக்கிற கிரிட்டிசிசம் ஓவர் ஷேடோ பண்ணி ஒரு ஹேட் ஸ்பீச்சாக தான் அவங்களுக்கு தோணும். ஸோ இது காலகாலமாக நடந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு காரணமாக இல்லை உள்ள என்ன நடந்திருக்குங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரில. இது தப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த கண்டென்ட். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது எலெக்ஷன் டைம், வேறு கண்டென்ட் எங்களுக்கு பேசுகிறதுக்கு இல்லை. ஸோ நன்றி, வணக்கம், பை.